500இன் 20%, 15%, 10% என்பது டேஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கணக்கில் ஒரு நம்பருக்கு அடுத்து இன்னும் சதவீதம்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னும் இருக்க வேண்டிய இடத்துல பெருக்கல் போட்டுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் இருக்க வேண்டிய இடத்துல பெருக்கல் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த சதவீதத்தை எழுதிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் இருக்க வேண்டிய இடத்துல பெருக்கல் போட்டுக்கிட்டு அந்த சதவீதத்தை எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவும். சரியா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாற்றி எழுதிக்கோங்க. இன்னும் இருக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதை சுருக்க ஆரம்பிங்க. 500 பெருக்கல் 20% எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? 20/100ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? அதே மாதிரி 15%, 15/100ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? அதே மாதிரி 10%, 10/100ன்னு மாற்றி எழுதிக்கலாம். இப்போ அதை சுருக்க ஆரம்பிக்கலாமா? 2 0க்கு 2 0 அடிபட்டுரும், 1 0க்கு 1 0 அடிபட்டுரும். 1 2 2 10, 1 5 5 3 5, 1 0க்கு 1 0 அடிபட்டுருமா? இப்போ மிச்சம் மேலே என்ன இருக்குது? 5 இருக்குது. அடுத்தது 3 இருக்குது. கீழே மிச்சம் என்ன இருக்குது? 10 இருக்குது. பேருக்கு என்ன வருது? 15 வகுத்தல் 10ன்னு வருதா? இப்போ அந்த 15 வகுத்தல் 10 எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? 1.5ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? அதாவது கீழே வகுத்தலுக்கு கீழே 1க்கு அடுத்து 0ன்னு வந்துச்சுனாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? 1க்கு அடுத்து 1 0 இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நம்பரில் இந்த பக்கமாக இருந்து, அதாவது இங்கே எழுதி போடுறேன் பாருங்கள். மேலே இருக்கிற நம்பர் இந்த பக்கமாக, சரியா? இந்த பக்கமாக பார்த்து 1 0 இருந்துச்சுன்னா 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 2 0 இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை 0 இருக்கோ அதுக்கு ஏற்றபடி இந்த பக்கமாக புள்ளி தள்ளி தள்ளி வச்சுட்டே போங்க. ஓகேவா? நமக்கு இந்த கணக்கில் 1க்கு அடுத்து ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அதனால 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். அதாவது இந்த மாடலில் இன்னுன்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சுருக்க ஆரம்பிங்க. சரி, இப்போது இந்த கணக்கில் அப்படி என்ன தான் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 500க்கு 20% என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த 20%க்கு 15% என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த 15%க்கு 10% என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றொன்னா நம்ம கண்டுபிடிச்சி போகிறதுக்கு பதில் இன்னும் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே பெருக்கல் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சுருக்கி ஈஸியாக பதிலை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் தானே. எதுக்கு நம்ம ஒன்றொன்னா கண்டுபிடிக்கிறது? சரி, இப்போது இன்னும் இருக்கிற மாதிரி இன்னொரு கணக்கு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்து எழுதிக்கலாம். 450 இன்னும் இருக்குது, சரியா? அதனால் இன்னும் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம பெருக்கல் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது 28%. இங்கே கூட்டல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கணக்கில் இல்லை, ஆனால் இந்த கணக்கில் இருக்குது. அதனால் கூட்டல் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த நம்பரை எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இன்னும் இருக்குது, அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த சதவீதத்தை எழுதிக்கலாம். இந்த இடத்துல இன்னு அல்லது இல்லு எது வேணும்னாலும் கொடுக்கலாம். இன் அல்லது இல் ரெண்டில் எது வேணும்னாலும் வரலாம். சரியா? எது வந்தாலும் நீங்கள் பெருக்கல் போட்டுக்கோங்க. இப்போது இதை சுருக்க ஆரம்பிக்கலாமா? 450 பெருக்கல் 28%, 28/100ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? அதுக்கு அடுத்தது கூட்டல் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதை எழுதிக்கலாம். பெருக்கல் போட்டுக்கிட்டு 45%, 45/100ன்னு மாற்றிக்கலாமா? இப்போ இதை சுருக்க ஆரம்பிக்கலாமா? 1 0க்கு 1 0 அடிபட்டுரும். 5 10, 1 2 4 8. ஓகேவா? 1 5 9 5 45. அதே மாதிரி 1 0க்கு 1 0 அடிபட்டுரும். 5 10, 1 2 4 8. 1 5 9 5 45. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 9. இங்கே பெருக்கல் 14 கூட்டல் 14 பெருக்கல் 9. இதை பெருக்க என்ன வருது? 126 வருது. கூட்டல் அதே 126 தான். இது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது? 252. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள்.